சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையில் தாவேகாவில் இணைந்துவிட்டார். தற்பொழுது பேரதிர்ச்சியான ஒரு தகவல் என்னவென்றால், அதிமுகவில் இருக்கக்கூடிய சுமார் 50,000 தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம், அவரது தலைமை சரியில்லை என்று கூறி தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகியுள்ளார்கள். மேலும் அதில் பெரும்பான்மையான தொண்டர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக தாவேகாவில் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஒரு சில தொகுதிகளில் 5,000 2,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியே தழுவியது கடந்த சட்டசபை தேர்தலில். ஆனால் இப்பொழுது பெருவாரியான தொண்டர்கள் அதிமுகவிலிருந்து விலகுவதும் நீக்கப்படுவதும் அதிமுகவின் தோல்விக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை தற்பொழுது மீண்டும் உறுதி செய்துள்ளது. வருகின்ற அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டால் மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்ற கருத்தையும் தற்பொழுது முன்வைத்துள்ளனர். எதற்காக இவ்வாறு கூறுகிறார்கள் என்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் செயல்பாடுகள் அதிமுகவின் தொண்டர்களை வைத்துதான் இருக்கிறது. எடப்பாடி ஒன்றும் அதிமுகவில் களப்பணிகளை இறங்கி வேலை செய்தவர் கிடையாது. பொதுச் செயலாளர் பதவி என்பது வேலையை செய்யக்கூடிய உத்தரவுகளை மட்டும் பிறப்பிப்பது கிடையாது. தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதன்படி நடப்பதும் தான். ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியே செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய 50,000 தொண்டர்களும் தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகிவிட்டார்களே. இதனால் அடுத்த அதிமுகவின் நிலைமை என்ன? சுக்குநூறாக அதிமுகவை எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து வருகிறார் என்று திமுகவை விமர்சனம் செய்யும் அளவிற்கு அதிமுகவின் நிலைமை வந்துவிட்டதோ என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகவே மாறிவிட்டது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்தாலும் ஒன்றுதான், அதிமுகவின் தலைவராக இருந்தாலும் ஒன்றுதான், எந்த ஒரு பயனும் இல்லை. ஓபிஎஸும் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி புதிய கட்சியை தொடங்குவார். அந்த கட்சி தாவேகாவின் கூட்டணியை ஏற்படுத்தும். இதனால் பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் செல்வார்கள்.